போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் வேரித்தாஸ் தமிழ்ப்பணி குடும்பத்தினர், சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம், சென்னை. அருட்தந்தை கே. ஜெரோம் ஆரோக்கியராஜ், தஞ்சாவூர் மறைமாவட்டம். இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. இறைவனின் ஆவி நிழலிடவே இந்த ஈகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே இந்த ஈகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரது தோற்றமாற்ற பெருவிழாவை இந்த நாளிலே கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மாட்சியை தான் தேர்ந்தெடுத்த குறிப்பாக 3 சீடர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை இறை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள உதவியாக இருப்பது ஒரு ஆழ்ந்த ஒரு இறை அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவத்தை கொடுத்து ஆண்டவர் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று பல்வேறு விதமான துன்பங்கள், கவலைகள் இருக்கலாம். உடலிலே தீராத நோய்கள் இருந்து நம்மை வருத்தி கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நமக்குள் இருக்க வேண்டியது ஒரு நம்பிக்கை. எதிர்காலம் என்பது நம் ஆண்டவரது கட்டுப்பாட்டில் உள்ளது, அவர் வழிநடத்துவார் என்ற ஒரு உறுதியான விசுவாசம் நம்மை வழிநடத்த வேண்டும். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரது தோற்ற மாற்ற பெருவிழாவில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு இறை அனுபவம் பெற வேண்டும். அந்த ஒரு இறை அனுபவத்தை அடிக்கடி நாம் அசை போட்டு பார்க்க முயற்சிகள் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திட இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இந்த நேரத்தில் மனித பலவீனத்தில் ஆண்டவருக்கு எதிராகும், நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராகும், நம்முடைய அன்றாட கடமைகளை செய்ய தவறியதால் ஏற்பட்ட விளைவுகளுக்காகவும் மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்த உம் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9-10 மற்றும் 13-14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 16 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாள். வரலாற்றில் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா என்கின்ற நகரத்தில் ஒரு பெரிய அணுகுண்டு வீசப்பட்டது. உடனடியாக அங்கே கொல்லப்பட்டுள்ள எண்ணிக்கை 80,000. இந்த எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து 1,40,000 பேர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். மனித வரலாற்றில் நிறைய போர்கள் நடந்திருக்கின்றன. வரலாற்றிலே நிகழ்ந்த அனைத்து போர்களையும் தொகுத்து நமக்கு கிடைத்த ஒரு சில தரவுகளின்படி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 50 கோடியிலிருந்து 100 கோடி வரை மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித இயல்பு என்றால் என்ன? இறை இயல்பு என்றால் என்ன? நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை பொறுத்தளவிலே
தொடக்க நூல் அதிகாரம் 1:31 சொல்கிறது, கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. படைப்பின் தொடக்கத்திலே மனிதர்கள் வாழ்ந்த விதம் என்பது அற்புதமான ஒரு விதம். அங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எந்த விதமான பாவத்திற்குரிய நாட்டமும் இல்லை. ஆனால் மனிதர்களுக்குள்ளே புகழ்ந்த பல்வேறு விதமான தீய எண்ணங்கள், ஆணவம், சுயநலம் மற்றும் பகைமை உணர்வு, பொறாமை போன்றவற்றால் மனிதருக்குள் இருக்கின்ற புனிதம் மறைந்து பாவம் பெருகி இந்த உலகத்தில் பல்வேறு விதமான தீமைகள் உருவாக காரணமாயின. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறை இயல்பு என்பது நம்மை அழிந்து போக விட அதற்கு மனம் இல்லை. மாறாக நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற அந்த இறையியல்பு துடித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊனியல்பு என்று சொல்லுகின்ற போது அது பாவத்தில் விழ எல்லா நேரத்திலும் ஒரு ஏதுவான சூழலுக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமக்குள் எழுகின்ற பேராசையும் ஆணவமும் சுயநலமும் பொறாமையும் நம்மை சீரழிக்கின்றன. நம்மை யாராவது காயப்படுத்தினால், தொடர்ந்து வேதனைப்படுத்தினால் ஒரு சிலரிடமிருந்து விலகி நிற்க ஆசைப்படுவோம். திரும்ப திரும்ப நம்மை தொந்தரவு செய்து கொண்டு நம்மை கோபப்படுத்தினால் எச்சரிக்கை தருவோம். அதையும் தாண்டி சில சமயம் நம்மை தேடி வந்து நம்மை துன்புறுத்துகின்ற போது நாம் கோபத்திலே சொல்லுகின்ற வார்த்தை, என் சுயரூபத்தை பார்க்காதே. இந்த சுயரூபம் என்று சொல்லுகின்ற போது நமக்குள் இருக்கின்ற ஆணவத்தையும் நமக்குள் இருக்கின்ற பழி வாங்குகின்ற உணர்வையும் வெளிப்படுத்துகின்றோம். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், நம்முடைய ஆண்டவர் இயேசு எந்த இடத்திலும் தன்னை பற்றி, தன்னுடைய பலவீனத்தை பற்றி எங்கேயுமே வெளிப்படுத்ததை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் வெளிப்படுத்தியது அந்த தெய்வீக தன்மையை. ஆண்டவரது சுயரூபத்தில் ஒளிர்ந்தது அந்த தெய்வீகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்ற போது இந்த ஆண்டவரது தோற்றமாற்ற பெருவிழா நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகின்றது. மனிதர்களாகிய நமக்குள் சில சமயம் அந்த பச்சோந்தித்தனம் என்று சொல்லுவார்கள். சூழலுக்கு ஏற்ப பச்சோந்தி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வது போல மனிதர்களும் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இதனால் தான் மனித வாழ்க்கையில் ஒரு தெளிவற்ற ஒரு நிலை உருவாகின்றது, குழப்பங்கள் உருவாகின்றன. இந்த நேரத்தில் நமக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக இயல்பை கண்டுபிடித்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய தோற்ற மாற்றத்தின் போது வெளிப்படுத்தி அதே மாட்சியை நம்முடைய மனித வாழ்வின் வழியாகவும் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த தோற்ற மாற்றத்தின் போது கடவுள் வெளிப்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, இவருக்கு செவி சாயுங்கள். அந்த யோவான், பேதுரு, யாக்கோபு இவர்களால் அந்த நிகழ்வை அந்த தருணத்திலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் நாம் இங்கேயே இருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்குள் வந்து உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றுமாக கூடாரம் அமைக்கலாமா என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை அங்கே தங்க விடாமல் மலையிலிருந்து கீழே இறக்கி வந்து தனக்கு சாட்சிகளாக வாழச் செய்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தடுமாற்றங்களை சந்திக்கலாம், பல்வேறு விதமான நோய்களினாலும் பொருளாதார நெருக்கடிகளினாலும் நாம் அவநம்பிக்கைக்குள் சிக்கிக் கொள்கின்ற ஆபத்தும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது நாம் பெற்ற அடித்தள இறை அனுபவத்தை. பவுலடிகள் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகம் அதிகாரம் 4:8-9 இவ்வாறு சொல்கிறார், நாங்கள் எல்லா சூழல்களிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஒரு மாபெரும் நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு. பவுலடிகளைப் போல நம்மால் துன்பங்களை சந்திக்க முடியுமா? எப்படிப்பட்ட துன்பங்களை மத்தியிலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். ஆண்டவரது தோற்றமாற்ற பெருவிழாவிலே இயேசுடைய சீடர்களுக்கு கிடைத்த அதே ஒரு இறை அனுபவம் நமக்கும் கிடைக்க வேண்டும். பல சமயம் இறை அனுபவம் வேண்டும் என்று பல இடங்களுக்கு செல்லுவோம், பல சாட்சிய பகிர்வுகளை எல்லாம் கேட்டிருப்போம். பிறருடைய விசுவாசத்தை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை கட்டமைப்போம், அது நல்லது.
ஆனால் அதையும் தாண்டி தனிப்பட்ட விதத்தில் இறை அனுபவம் பெறுவது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். விவிலியத்திலே பார்க்கிறோம், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று கத்திக்கொண்டே வந்து ஆண்டவரிடம் பிடிவாதமாக ஒரு இறை அனுபவத்தை பெற்றவர்கள் ஏராளம். அதே நேரத்தில் சில இடங்களிலே பார்க்கிறோம், ஆண்டவரே தேடிச் சென்று அவர்களை குணமாக்குகின்றார். சில சமயம் விசுவாசம் என்பது நாம் முயற்சி எடுப்பதன் வழியாக நமக்கு அருளப்படும். சில சமயம் எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டோம், திடீரென கடவுளினுடைய வெளிப்பாட்டை உணர முடியும். ஒரு ஞான கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒருவருக்கு ஒரு தோட்டத்திலே பட்டாம்பூச்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, அழகிலே மயங்கி அதை விரட்டி விரட்டி பிடிக்க நினைக்கிறார். ஓடி ஓடி அவரால் பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. களைத்து சோர்ந்து போய் அமர்ந்தார். அந்த நேரத்திலே அவர் எதை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த பட்டாம்பூச்சி பறந்து வந்து அவருடைய தோளிலே அமர்ந்தது. அவருக்குள் அப்பொழுதுதான் சிலிர்ப்பு ஏற்பட்டு அவருக்குள் பெரிய ஞானம் பிறந்தது என்று சொல்லுவார்கள். சில சமயம் இறை அனுபவம் என்பது கடவுளே தாமாக வந்து வெளிப்படுத்துவார். சில சமயம் நாமும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஒரு ஆண்டவரது தோற்ற மாற்ற பெருவிழா நாளிலே அந்த இறை அனுபவம் நமதாக வேண்டும். அதற்கு சொந்த முயற்சியும் தேவை, கடவுளினுடைய அருளும் தேவை. அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தருகின்ற இறை அனுபவத்தை பெற்று மனத்துணிவோடு எதிர்காலத்திற்கான ஒரு குழப்பமடையாத ஒரு நம்பிக்கையோடு பயணிக்க இந்த திருப்பலிகளை தொடர்ந்து ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஏற்றதொரு பலியாக இதை நான் தருவே, இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றே, மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகின்றே, மாறாத மனதினையே பலியாக தருகின்றே, ஏற்றதொரு பலியாக என்னை நான் தருவேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம் ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுக்களிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித விடுவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு ஊந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதி ஒருவர் மற்றவருக்கு மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே,
துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராயிருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே, நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: வேரித்தாஸ் தமிழ்ப்பணி குடும்பத்தினர், சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம், சென்னை. அருட்தந்தை கே. ஜெரோம் ஆரோக்கியராஜ், தஞ்சாவூர் மறைமாவட்டம். இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி